அனைவருக்கும் வணக்கம். டோபாலஜிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே வரோம். இதுக்கு முன்னாடி ஒரு 23 வினாக்கள் கொடுத்துருந்தேன். இப்போ 24வது வினாலேருந்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது பார்த்து ஏரியா கவர் பண்ணி இந்த டாப்பிக்லேருந்து கேட்டால் ஆன்சர் சொல்லாமல் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்து எல்லா ஏரியாவும் டச் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வரோம். அதை உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். டோபாலஜி இன்னும் 2 days வெயிட் பண்ணிங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸாக உங்களுக்கு பிடிஎஃப் தட்டி விட்டுருவேன். இப்போதைக்கு மற்ற எல்லா பாடமும் இதில் டோபாலஜியும் இருக்குது. இந்த 3 புக்லெட்ஸ் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. இதில் எல்லாமே கலந்துருக்கும். இதை வாங்கி ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஃபோனில் வச்சுட்டே படிக்கலாம், இல்லை பிரிண்ட் எடுத்தும் படிக்கலாம். இது 3க்குமே பிடிஎஃப் அவைலபிள். போஸ்ட்டில் தான் அனுப்புவோம், ஆனால் டைம் இல்லாததுனால, ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால போஸ்ட் வராமலும் போக வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ இது 3த்தையும் பிடிஎஃபாக வாங்கி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இதில் டோபாலஜியும் கொடுத்துருக்கீங்களா? இருக்குது, கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதாவது டோபாலஜி ரொம்ப முக்கியமானது பார்த்து கொடுத்துருக்கேன். அதில் கொஸ்டின் ஆன்சர் அப்படி இருக்கும். சார் டீட்டெயில்டாக இருக்காதா? டீட்டெயில்டாக மற்ற பாடங்கள் இருக்கும். எல்லா பாடமும் கலந்த கோர்வை 3 புக்லெட் சேர்த்து சொல்கிறேன். இதில் தமிழ் எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இந்த 3 புக்லெட் பிடிஎஃப் இருக்குது, வாங்கி படிங்க. ஓகே, அதாவது நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் இந்த 3 புக்லெட் இருக்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்கன்றேன். புரியுதுங்களா? இது மட்டுமே போதுமா சார்? இதிலேருந்து அப்படியே வந்துடுமா? இல்லை, இதில் இருக்கிற கான்செப்ட் நீங்கள் உள் வாங்கிட்டீங்கன்னா ஓகே, மற்ற கொஸ்டின்ஸ் எது வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். இந்த 3 புக்லெட்டில் இருக்கிற கான்செப்ட்ஸை உள்வாங்க ட்ரை பண்ணுங்கள். பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 735859. சார் அந்த 3 புக்லெட் பிடிஎஃப் அனுப்புங்க. 7358591547 இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் எஜுகேஷன் சைக்காலஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கா? அதுவும் இருக்குது. வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், பிடிஎஃபாகவே தரேன். இப்போது டோபாலஜியில் 24வது வினாலேருந்து பார்க்கலாம். லெட் எக்ஸ் பி ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? கீழே வர 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் பாத் கனெக்டட் தென் இட் இஸ் கனெக்டட். எவ்ரி பாத் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட்னு ஒரு தியரம் இருக்குது இல்லையா? அது ப்ரூஃபும் இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தா இது மட்டும்தான் கரெக்ட், மற்றதெல்லாம் ஃபால்ஸ். ஸோ கொடுத்ததுலேயே பெஸ்ட்டு தானே நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ சிஎஸ்ஆர்னால் 2-3 ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கும், 2-3 ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் இல்லையா? இங்கே வந்து ஒன்று தான். ஸோ கரெக்டாக அடிச்சுட்டு வந்துடணும். டோபாலஜி சார் கேட்ட அத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணிட்டேன் சார் அப்படின்ற ஒரு பாடம் இது. அவ்வளோ கான்செப்ட் நம்ம படித்து உள்ளே வச்சுருக்கோம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டர்வல் 0,1 யூனியன் க்ளோஸ் இன்டர்வல் 2,3 வித் சஸ்பேஸ் டோபாலஜி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஆர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? எக்ஸுங்கிறது கொடுத்துட்டாங்க வித் சஸ்பேஸ் டோபாலஜி. ஓகே, இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஆர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ் வந்து காம்பேக்ட் பட் நாட் கனெக்டட், ரைட்? அதுதான். இப்போ அங்கே ஆப்ஷன் சி பாருங்களேன். எக்ஸ் இஸ் காம்பேக்ட் பட் நாட் கனெக்டட். ஏன் கனெக்டட் இல்லை? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் கனெக்டடும் தானே அப்படின்னா இல்லை. ஏன் கனெக்டட் இல்லை? கனெக்டட் செட்னா என்ன? ப்ராப்பர் டெஃபினிஷன் படிச்சிட்டிங்களா? ஏன் கனெக்டட் இல்லைன்ட்டு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, இங்கே பாருங்கள். இந்த மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள். எக்ஸு கனெக்டடாக அப்புறம் காம்பேக்டாக. கனெக்டட் இல்லைன்னிட்டேன், அப்போ இது சூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸு கனெக்டடாக இதுவும் தப்பு. நான் தான் கனெக்டட் இல்லைன்னிட்டேனே. நாட் காம்பேக்ட் சொன்னது தப்பு, காம்பேக்ட் இது. எக்ஸ் இஸ் நெய்தர் கனெக்டட் நார் காம்பேக்ட். கனெக்டடும் இல்லை காம்பேக்டும் இல்லைன்றது தவறு. இது வந்து காம்பேக்ட், ரைட்? அடுத்தது பாருங்கள். லெட் எக்ஸ் பி ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அண்டு ஏ, பி சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது டோபாலஜிக்கல் ஸ்பேஸு, ஏவும் பியும் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். இஃப் ஏ அண்ட் பி ஆர் கனெக்டட், ஏவும் பியும் கனெக்டடாக அண்டு ஏ இன்டர்செக்ஷன் பி நான் எம்டியாக. எத்தனை கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸுன்றது டோபாலஜிக்கல் ஸ்பேஸு, ஏ, பின்றது 2 சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸு, 2 சப்செட்ஸு, அது எக்ஸோட சப்செட்ஸு. சரி, அதை அந்த 2 சப்செட்ஸுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் நான் எம்டி வரக்கூடாது, நான் எம்டியா. அப்படின்னா கீழே வரதில் எது மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னா ஏ யூனியன் பி இஸ் கனெக்டட். இப்போ ஏவும் கனெக்டடு, பியும் கனெக்டடு. ஏ யூனியன் பி வந்து கனெக்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ ஏ யூனியன் பி கனெக்டடாக இருக்கும்னா அந்த ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நான் எம்டியாக இருந்தால். ஓகே, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அடுத்தது பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ கனெக்டட் ஸ்பேஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கனெக்டட் ஸ்பேஸ்?
கனெக்டட் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டியில் கீழே வர்றதுல எது அப்படின்னு கேட்குறாங்க. கனெக்டட் ஸ்பேஸஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ எது வந்து மோஸ்ட் சூட்டபிள் இருக்கிறதுலே அப்படின்னா இந்த ஒன்லி க்ளோஸ்டு ஓப்பன் செட்ஸ், ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள். இந்த ஒன்லி க்ளோஸ்டு ஓப்பன் செட்ஸ் ஆர் எம்டி செட்டு அண்ட் ஹோல் செட்டு இட் செல்ஃப், the whole space itself. The only closed open sets are empty set and whole set. Okay, அடுத்து பாருங்க, which of the following is compact? எது காம்பேக்ட்னு கேட்குறாங்க. R with usual topology இல்லை, open interval 0 1 with subspace topology இல்லை, closed 0 open infinity with subspace topology இதுவும் வந்து காம்பேக்ட் இல்லை, closed interval 0 1 with subspace topology இது காம்பேக்ட். ஓகே, ஸோ 4 இது பெஸ்ட்டு நம்ம எடுக்கணும், அதுதான் நம்ம வேலை. அடுத்து பாருங்கள், let x be a compact space and f is a function from x to y be a continuous function, then f of x is compact, f of x is connected, f of x is host of none of the above. இப்போ எக்ஸ் வந்து காம்பேக்ட்னு கொடுத்துட்டாங்க, எஃப்ங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ்லேருந்து ஒய்க்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து காம்பேக்ட், கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் செட் இஸ் காம்பேக்ட். ஒரு தியரம் இருக்குது, அதுக்கு ப்ரூஃபும் இருக்குது. ஸோ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். அடுத்து பாருங்கள், which of the following is a property of a compact algebra space? Algebra space வேறு, காம்பேக்ட் algebra space வேறு இல்லையா? ஸோ which of the following is a property of a compact algebra space? Every subset is compact, every closed subset is compact, every compact set is closed, none of the above. எந்த ஒரு சப்செட்டும் காம்பேக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எந்த ஒரு க்ளோஸ்டு சப்செட்டும் காம்பேக்டு, எந்த ஒரு காம்பேக்ட் சப்செட்டும் க்ளோஸ்டு, இது ரெண்டுமே ட்ரூ. ஆப்ஷன் பியும் ட்ரூ, ஆப்ஷன் சியும் ட்ரூ. அவங்க ஆப்ஷனில் எதனா ஒன்று தான் கொடுப்பாங்க. காம்பேக்ட் algebra ஸ்பேஸ், ஸோ இது ரெண்டுமே ட்ரூ காம்பேக்ட் algebra ஸ்பேஸில். ஓகே, ஸோ 30 கொஸ்டின்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். நாளைக்கு நாளைக்கு ஒரு 100 கொஸ்டின் தொட்டுடுவோம் கண்டிப்பாக. இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன், ஒரு தடவை வேகமாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் எளிமையாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் கடினத்தன்மை ஏற்ற போகிறேன். கடினம் ஏற ஏற என்ன ஆகும்னா, நம்ம சிஎஸ்ஆரே எழுதலாம் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வரும், தானாக சிஎஸ்ஆரே அடிப்பீங்க. ஓகே, இப்போ பிஜிடிஆர்பியில் 4 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணுறது பெரிய குதிரை கொம்பு கிடையாது. நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் படித்து வச்சுருக்கோம். பெஸ்ட்டு 4ல் 1 எடுக்கிறது சர்வசாதாரணமாக எடுக்கலாம். ஸோ உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எழுதுறாதீங்க, நிச்சயம் நல்லா பண்ணி போஸ்ட் வாங்க முடியும். இந்த 3 புக்லெட்டில் வந்து இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் ஒரு விட பார்த்துக்கிறது சேஃப். சார் இந்த 3 புக்லெட்டில் இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பீங்களா, டேரெக்டாக இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் இருக்கா சார்? ரெண்டுமே இருக்குது, கொஸ்டின் ஆன்சரும் இருக்கும், டீட்டெயில்டாகவும் இருக்கும். சார் 10 யூனிட் கவர் பண்ணி எடுத்துருக்கீங்களா? இந்த 3 புக்லெட்டு சேர்த்தா ஓரளவுக்கு 10 யூனிட்ஸ் கவர் ஆகும். ஆனால் முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது இதையாவது பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறேன். ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிஎஃபாகவே தரேன். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.